ஹாய் ஆல், ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக் ரெசிபி மசாலா வெஜ் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு பேனில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இது கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், முட்டைகோஸ். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. தவாவில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இந்த ப்ரெட் மேலே நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்மளோட மசாலா வெஜ் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.